ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உம்மை நன்றி நின்று இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனத்தை ஆண்டவரே விலைக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன். நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே இருக்கிறவராக இருக்கிறீர். மனுஷன் ஆண்டவரே சீக்கிரத்திலே அவனை அற்புண்டு போவான். ஆனாலும் நீர் சதாகாலம் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை ஆவியாக இருக்கிற தேவனை, நாங்கள் சதாகாலம் வாழ்கிற தேவனை நான் தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நம்ம ஆகமங்கள் 5ல் 4 ஆகமம் முடிச்சிட்டோம். உபாகமம் கடைசி ஆகமம் 5ஆம் ஆகமத்தில் நம்ம 20ஆம் அதிகாரம் இந்த தியானிக்க இருக்கிறோம். 19 அதிகாரம் முடிச்சிட்டோம், 20 அதிகாரம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு மெசேஜில் ஒரு பிரசங்கத்தில் ஒரு அதிகாரம் முடியும். அது வசனங்கள் அதிகமாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலத்திலே முடித்து விடுகிறோம். இன்றைக்கி 20ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிடத்தில் பெரிய கூட்டமாய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களோடு பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இந்த பாகத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கலை. அவங்க யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் இருக்கும்போது மோசே இந்த உபாகமத்தை கற்பித்து கொண்டு வருகிறான். உபாகமம் பூரா மோசே கற்பித்தது, தேவன் அவனோடு சொன்னதை அவன் உங்கள் தேவனாய கர்த்தர், உங்கள் தேவனாய கர்த்தர், உன் தேவனாய கர்த்தர்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா ஆண்டவர் அவங்களோடு இருக்கிறார். மோசே கூட அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாது. அவன் பரம கானானில் இருக்கான். ஆனாலும் அவன் கானான் தேசத்தில் சரீரப்புறமான அவன் ஜீவிய காலத்திலே கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்து கொண்டு வருகிறார்கள். இதில் பார்க்கும் பொழுது என்னென்னா, அவங்க போர் செய்யறதுக்கு நீங்கள் எப்படிலாம் பிரயாசப்படணுங்கிறத மோசே அவங்களுக்கு கற்பிக்கிறான். எப்படி கற்பிக்கிறான்னா, உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிடத்தில் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எப்படின்னா, நீ பெரிய ஜனக்கூட்டத்தை கண்டு, பெரிய இராணுவத்தை கண்டு, பெரிய பட்டாளத்தை கண்டு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, நீ உன் சத்துருக்கள் எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரையும் ரதங்களையும் உன்னிடத்தில் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. பயப்படாயாக என்னபடி அவர் சொல்லிட்டார். அப்படின்னா நீ அதுக்கெல்லாம் நீ ஒன்று என்ன செய்யனா பயப்படான்டான். தைரியமாக யுத்தம் செய்யணுங்கிறத பயப்படாயாகன்னு சொல்கிறார். உன்னை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணி உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். உன்னை எகிப்திலேருந்து புறப்பட பண்ணிடுறார். அவர் எப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இருப்பு களவாயிலிருந்து, எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வருகிறார். அவர் தான் ஓங்கிய பயத்தினாலும் வல்லமையினாலும் இஸ்ரவேல் அந்த எகிப்து ஜனங்களை அழித்து போட்டார். அந்த தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அதனால் நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவரே யுத்தம் செய்வார், அவரே எல்லாத்தையும் செய்வாருங்கிறத சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, ஆசாரியன் என்ன சொன்னா, ஜனங்கள் யுத்தம் பெறப்படும் போது மிலிட்ரி இவங்க சேனையாக நிற்கும் பொழுது இந்த சேனையோட அவங்க புறஜாதி அந்த கானான் தேசத்தார் அதிகமாக இருக்கும் பொழுது நீ அவங்களுக்கு பயப்படாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களோட பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலரே கேளுங்கள். அந்த 12-11 கோத்திரம் யுத்தத்துக்கு பெறப்படும் பொழுது அவன் சொல்கிறான், இஸ்ரவேலர் கேளுங்களே, இன்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். நின்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். உங்கள் இருதயம் பயப்படாண்டாம். இருதயம் துவளும். இருதயம் துவளணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்து அஞ்சுவாங்க. போரில் நம்மளுக்கு அப்படி ஆயிருமோ இப்படி 2ஆம் கட்ட மனசில் இருதயம் என்ன செய்யணும் துவளும்.
அதுதான் அந்த வார்த்தை தோழன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த வார்த்தை அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அதை குறித்து உங்களுக்கு என்னென்னா ஒரு பயமான காரியங்கள் உங்கள் இருதயத்தை துவள பண்ண வேண்டாம். நீங்கள் இருதயத்தை கரைய பண்ணீர்கள்னு சொல்லி பவுல் சொல்வார். எதுக்குன்னா இவங்க அடிக்கடி ப்ரெஷர், மற்ற ஜனங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அவங்க இருதயம் என்ன செய்யும்? துவளும். அப்படி நீங்கள் பண்ணாண்டாம், தோளாண்டாம் உங்கள் இருதயம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம். நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படவும் கூடாது. பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்கள் இருதயம் தோழக்கூடாது. போர் செய்கிறது தேவன். அதனால் நீ என்ன செய்யணும்? நான் ஒன்றுமில்லைன்னு தான் நீங்கள் போகணும். நீங்கள் தைரியமாக போகணும். நான் ஒன்றுமில்லை, கர்த்தர் யுத்தம் செய்வாருங்கிற அந்த வார்த்தையை நம்பி மட்டும்தான் போகணும். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சேர்த்து எழுதுகிறார். போயிருக்க உங்கள் இருதயம் தோழ வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்க வேண்டாம். அவங்கள பார்த்து பயப்படாண்டாம், கலங்காண்டாம், தத்தளிக்க வேண்டாம். ஏன்னா இவங்க ஒன்றுமே இல்லைன்னு அவங்கள தாழ்த்தி போகும்பொழுது தேவன் வெற்றியை கட்டளையிடுவார். அதனால் நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு கருவி, ஒரு டூல். மற்றதெல்லாம் டூலை பயன்படுத்துகிற யார்? தேவன் தான். இவங்க ஒரு கருவி தான். அதனால் எல்லாத்தையும் செய்கிறது தேவன். அதனால் அந்த வார்த்தையை எழுதுகிறார். இங்கே பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்க வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடனே கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களோட கூட போகிறவர் அவர் தான் போகிறாரு. அவர் தான் வெற்றி சிறக்கிறார். குதிரையினுடைய எல்லாமே இவங்களுக்கு பலன் கொடுக்கறது, எல்லாமே இவங்களை செய்கிறது எல்லாம்னா தேவன் தான் செய்கிறார். அப்படின்னு யார் சொல்லணுமா? உங்களோட கூட போகிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஆசாரியன் சொல்லணும். உங்களோட தேவனாய கர்த்தர் புறப்பட்டு வருகிறார், அவர் யுத்தம் செய்வார். அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தாவீது முறந்தடிக்கும்போது முசுக்கொட்டையின் துணி வரும்போது நீங்கள் நினச்சா நான் தேவன் முன்னே போகிறார், உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறாருன்னு நீங்கள் புறப்படுங்கன்னு சொல்லிட்டு அது முசுக்கொட்டையின் துணியில் சொல்லி தாவீதுக்களுடைய பின்னால் உள்ள இதில் இருக்குது, ராஜாக்கள் புஸ்தகத்தில் அந்த இது இருக்குது. அதனால் இவங்க தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்னே போன இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அந்தியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி உங்களோட கூட உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அவர் தான் முன்னால் போய் யுத்தம் செய்கிறாரு, சொல்ல வேண்டும் சொல்லி ஆசாரியனுக்கு சொல்லணும். ஆசாரியன் வந்து இந்த லேவி கோத்திரத்தில் ஆசாரியன் வந்து இந்த 11 கோத்திரத்து ஜனங்களும் அந்த அவங்க போர் செய்ய போகும்பொழுது யுத்தம் செய்யும் பொழுது இவங்க தேவன் தான் உங்களோட கூட வராரு, நீங்கள் பயப்படாண்டாம், ஒன்றும் திகில் அடையாண்டான்னு சொல்லி தைரியமான வார்த்தைகளை குறித்து, வார்த்தையில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை தான் இவங்களை என்ன ஜெயத்தை கொண்டு வருகிறது. அதுக்கு அப்படி சொல்கிறார். பிறகு என்ன சொல்கிறாருன்னா அன்றியும்னா இந்த காரியம்லாம் இருக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள் எவனோ அவன் தன் திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொரு பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். இப்படி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எப்படின்னா நிறைய ஒருத்தன் புது வீடு கட்டி அதை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்ன செய்யனா இவனும் என்ன யுத்தத்துக்கு போகணும், ஆனால் நீ போகாண்டான்னு சொல்கிறார். எப்படின்னா அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் வீட்டுக்கு திரும்பி போப்பா, யுத்தத்துக்கு நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நீ போ, வீட்டை நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாரு. யுத்தத்தில் செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். நீ அவன் யுத்தத்தில் செத்து போயிட்டான்னா வேற ஒருத்தன் பண்ண வேண்டியிருக்கான், அதனால் நீ வீட்டுக்கு போயிரு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா யுத்தம் தேவனுடைய கருத்தில் இருக்குதாங்க. இறப்பும் இருக்கும். யுத்தத்தில் சில தெரியாமல் மடிஞ்சு போவாங்க. அதனால் நீ அப்படி போயிடக்கூடாது, உன் வீட்டை வேற ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை உன்னுடைய எல்லாம் இது பண்ணுற வீட்டில் நீ தான் பிரதிஷ்டை பண்ணா, நீ அங்கே போவாண்டான்னு சொல்கிறாரு. திராட்சை தோட்டத்தை நட்டி அதை அனுபவிக்கிறவன் எவனோ அதை வீட்டுக்கு திரும்பி போக கடவன். பார்த்தீங்களா, இன்னொன்று சொல்கிறாரு, திராட்சை தோட்டத்தை உண்டாக்கிடுவான். திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி திராட்சை ரசம் வரும். அது உடனே வராது, இந்த பயிர் செய்கிற மாதிரி. திராட்சை ரசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அந்த திராட்சை கொடி இருக்குமா. ஆனால் அது 5 வருஷத்துக்கு மேலே தான் அதுக்கு பலன் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வருஷம் இருக்கும் பொழுது அதை நீ என்ன திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவன் அதை அதை அனுபவிக்கணும். அந்த திராட்சை பழங்களை பறித்து அவனை திராட்சை ரசத்தை எடுக்கணும். அவன் அனுபவியாதவன், அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவியாதவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் வீட்டுக்கு போயிரு, உன் திராட்சை தோட்டத்தை நீ பாரு, நீ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொரு அதை அனுபவிக்க வேண்டியதாகும். அவன் யுத்தத்தில் செத்து போச்சுன்னா வேற ஒருத்த அனுபவிக்க வேண்டியது. அவன் கோத்திரத்தில் வேற ஒருத்த அனுபவிக்கணும். நீ அப்படி செய்யாத, நீ போயிருப்பா, நீ யுத்தத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியர்கள் சொல்கிறாரு.
பிறகு என்ன சொல்கிறார், நீ ஒரு பெண்ணை தனக்கு நியாயமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிற எவனோ அவன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். ஒரு பெண்ணை தனக்கு நியாயமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். பார்த்தீங்களா, பட்டாளத்துக்கு வந்த பிறகும் அவனுக்கு இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் பொழுது நீ வீட்டுக்கு போயிடலாம், யுத்தத்துக்கு போக வேண்டாம். நீ உனக்கு ஒரு பொண்ணை நியமித்தாச்சு, அவளோட திருமணம் செய்து சந்தோஷமாக இரு, நீ யுத்தத்துக்கு வராண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி தேவன் எவ்வளோ நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அவர் என்னென்னா, அவர் இறக்கம் செய்கிறவர், நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி. அது எல்லாமே அவருக்கு முடியும், லேசான காரியம். அது வந்து மனதின் அளவு தான், ஆனால் அதை தேவன் நமக்கு நியாயப்பிரமாண மாதிரி ஆக்கியிருக்கிறார். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். நீ யுத்தத்தில் செத்து போயாச்சுன்னா, சொல்ல கேளாமல் நீ யுத்தத்துக்கு போய் செத்து போயிட்டான்னா உனக்கு நியமித்த பொண்ணை வந்து வேற ஒருத்தன் கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நீ நினச்சேன்னா நீ வீட்டுக்கு போயிருன்னு சொல்கிறார். ஒரு பெண்ணை நியமிக்கிறதுக்கு முன்னால் நியமிக்காவிட்டால் அவன் போகலாம், ஆனால் நியமித்த பிறகு என்னச்சுன்னா அவன் யுத்தத்தில் போய் செத்து போயிடக்கூடாது. அப்போ வந்து என்னென்னா, அவன் வந்து என்னென்னா சந்தோஷத்தின் பொருட்டு தன் மனைவியை விவாகம் கொள்கிறவன் வந்து என்னச்சுன்னா சந்தோஷத்தின் பொருட்டு இந்த யுத்தத்தில் போய் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மன இதில் இருக்கும். அதனால் நீ போக வேண்டாம், நீ உனக்கு நியமித்த பொண்ணை கட்டிக்கன்னு சொல்லிட்டு தான் அவரை திருப்பி அனுப்புகிறார். அவளை விவாகம் பண்ணி கொண்டதாக என்று சொல்ல வேண்டும். பின்னும் அதிபதிகள் ஜனங்களோடு பேசி பயங்காளியும் திடநட்டு போகிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இதயத்தை தன் இதயத்தை போல கரைந்து போகாத பணிபடிக்கு அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகணும் என்று சொல்ல வேண்டும். பாருன்னு சொல்கிறாருன்னா, பின்னுன்னு போட்டிருக்கு. பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காலமாக சத்தியங்காரி இருந்தாலுமே பயந்து செத்துருவான் சில காலத்தில். அதாவது நம்ம துன்பத்தை சகிக்கணும், எதிராளியை சகிக்கணும். அவன் சொன்னோடனே இவன் பயப்படுறான். யுத்தத்தில் அப்படி இருக்கக்கூடாது. யுத்தத்தில் தைரியம் நெஞ்சு வேணும், துணிச்சல் வேணும். தேவன் சொன்ன காரியத்தை செய்யணும். தேவன் நான் யுத்தம் பண்ணுகிறவர் அப்படி இருக்கணும். யுத்தத்துக்கு போகிறவன் எதுக்குமே பயப்படக்கூடாது. குதிரை யுத்த நாளுக்கு இந்த ஆயத்தப்படுறது ஜெயமோ கத்தரால் வரும். அதனால் என்னென்னா, ஜெயம் கத்தரை கொடுக்குறாரு. யுத்த நாளுக்கு குதிரை மாதிரி அவன் என்ன செய்யணும்னா அப்படி தைரியமாக இருக்கணும். அதான் அப்படி சொல்கிறார். எப்படின்னா, பின்னும் அதிபதி ஜனங்களை நோக்கி பயங்காளியும் இவன் பயப்பட்டு இருக்கக்கூடாது. அவன் எப்படி செஞ்சிருவான் இப்படி செஞ்சு பயப்படக்கூடாது. பயங்காளியே ஆகாது. பயப்படுறவன அவிசுவாசியும் இரண்டாம் நேரமாக அக்கினி கடலில் தள்ளப்படுவாள் இருக்குது. பயப்படாதேன்னு சொல்கிறாருங்களா, பயப்படுகிறவர்கள் பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? தீமைக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்க வேண்டும். அவரை பயந்து போய் சேவிக்காண்டா. பயந்துன்னா என்னென்ன? கீழ்ப்படிதல். அதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியம். அதனால் நீ பயப்படாண்டா. பயங்காளியும் திடநட்டுவனுமாக இருக்கிறவன். திடநட்டுலாம் ஒன்றில் உடம்புல பலனே இருக்காது, திடன் இருக்காது, ஒரு தைரியம் இருக்காது. அவனும் வேண்டான்னு சொல்கிறார் யுத்தத்துக்கு. அப்போ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் இவனை குதிரை வீரன் மாதிரி எடுக்கணும். மற்ற காரியங்கள்லாம் உலகப்புறமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே சிந்தனை, எதிராளியை வீழ்த்தணும், அந்த பட்டணத்தை பிடிக்கணும், அவங்களெல்லாம் கொல்லணும், அவங்களெல்லாம் இது பண்ணுங்கன்னா இது அர்த்தம். எவனோ அவன் தன் சகோதரன் இதயத்தை கரைந்து போக பண்ணாத பிடிக்கும். அவன் சகோதரன் இதயத்தை எப்படின்னா, திடநொட்டுனமாக இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இதயத்தை அவன் பயங்கிட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்கள பயங்காட்டுவான். பயங்காளி திடன் இருக்காது, ஆனால் திடன் இவனுக்கு இருக்காது, மற்றவங்கள திடனட்டு போக பண்ணுவான். அதனால தான் சொல்கிறேன்னா, தன் இருதயத்தை கரைந்து போக பண்ணாதபடிக்கு அவன் வீட்டுக்கு திரும்பி போக கடவுள்னு சொல்லணும். அவன் தான் இருதயத்தை மற்றவங்க கூட போர் பண்ணுறவங்களோட இருதயத்தை அவன் கரைஞ்சு போக பண்ணிடுவான். அதனால் அவனும் வேண்டாம், அவனும் வீட்டுக்கு போக சொல்லிட்டார். அந்த கிதியோன் 300 பேரை வச்சு ஒன்று இது பண்ணால் பார்த்தீங்களா, அந்த பட்டணத்தை பிடிச்சான் பார்த்தீங்களா. கிதியோனில் ஒரு பானையினுடைய வெளிச்சத்தை வச்சு அந்த கிதியோன் கர்த்தருடைய பட்டம் கிதியோனுடைய பட்டைன்னு சொல்லும் போதே அது ஆண்டவர் அந்த கிரியை செய்து அவங்க எல்லாருமே அழிச்சு போட்டார். அதே போல தான் நீ என்ன, நீ ஒரு கருவி மாதிரி போகிறா, ஆனால் தேவன் தான் யுத்தத்தை செய்கிறார். திரும்பி போக வேண்டும் சொல்ல வேண்டும். அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடிவு ஜனங்களை நடத்தும்படிக்கு சேனை தலைவரை நியமிக்க கடவர்கள். அதிபதிகள் என்னென்னா சேனை தலைவர், ஹெட்டு. அதாவது மிலிட்ரியில் ஹெட் இருக்கிற மாதிரி அவன் சொல்படி தான் எல்லாமே நடக்கும். அவன் தான் கரெக்டாக எல்லாமே பார்த்து இந்த இடத்துல இந்த டயத்தில் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாமே அவன் தான் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவான். அதனால் அதான் என்ன சொல்கிறாருன்னா, அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடந்தபடி சேனைத்தலைவர் நியமிக்க கிடவன். அவன் ஜனங்களோட எல்லாத்தையும் ஆசாரியம் பேசிட்டு நியாயாதிபதிகளை நியமிச்சுட்டு அதிபதிகளை நியமிச்சுட்டு ஒரு பட்டணத்து மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தில் சமாதானம் கூற கடவாய். ஒரு பட்டணத்தில் யுத்தம் பண்ணும்போது முதல்ல சமாதானம் கூறுங்க. எங்களோட சேர்ந்துருதியா, நீ யுத்தம் பண்ணாமல் எங்களோட சேர்ந்து சமாதானம் கூறுங்க.
அவன் அவன் சமாதானத்துக்கு வந்தாச்சுன்னா யுத்தம் கிடையாது, அல்லது யுத்தம் நடக்கும். இப்போ சமாதான பேச்சு நடக்கும். ஆனால் நெருங்கி வரமாட்டாங்க, அப்படி நேரங்க விலகி போயிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இதை வச்சு தான் மிலிட்ரி மற்ற காரியங்கள் எல்லாமே இருக்குது. அதான் என்ன சொல்கிறான்னா, அவர்கள் உனக்கு சமாதானம் உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். ஒரு பட்டணத்தை பிடிக்க முன்னால் சமாதானம்னு அவனை வந்துட்டானோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. சமாதானம்னு வந்தாச்சுன்னா அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும், பகுதி கட்டணும், வரி விதிப்பு, உனக்கு பகுதி கட்டணும் அப்படின்னு இருந்தால் தான் அவங்களுக்கு சமாதான பேச்சுக்கு உண்டு. அதில் நான் உங்களுக்கு எழுத்து நிற்பேன், வரியை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னா என்ன செய்யணும், யுத்தம் நடக்கும். அதுதான் இப்படி சொல்கிறார். அவர் உனக்கு சமாதானமாக உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால், அந்த கோட்டை வாசலை திறந்தாச்சுன்னா அதில் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். உங்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஊழியம் செய்ய கடவர்கள், அவங்களுடைய வேலைகளை இவன் செய்யணும். அவர்கள் உன்னுடைய சமாதானம் இல்லாமல் உன்னுடைய யுத்தம் பண்ணலானால் நீ அவர்களை முற்றுகை போட்டு உன் தேவனாய கர்த்தர் அது கையிலே ஒப்பு கொடுக்கும்போது அதில் உள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி. பார்த்தீங்களா, அவங்க சமாதானம் வராட்டா என்ன செய்யனா யுத்தம் பண்ணு அப்படி சொல்கிறார். நீ அவளோட சமாதானம் படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அவர்களை முற்றுகை போட்டு அந்த பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போடுங்க. அவனை வெளியே விடாமல் அவங்க கோட்டை வாசலுக்கு உள்ளே இருக்கும்போது முற்றுகை போடணும். போட்டு என்ன செய்யணும்னா உன் தேவனாய கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்கும்போது அதில் உள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி. புருஷர்கள் எல்லாத்தையுமே பட்டய கருக்கினால் வெட்டினார். யுத்தத்தில் வந்து என்ன சொன்னால் அவங்க செய்தி கொடுக்காட்ட என்ன வெட்டு தான், சண்டை தான், குண்டு போடுவாங்க. இந்த காலத்தில் நாட்டை அழிப்பாங்க. இப்போ எல்லாமே ஆள் பக்கத்தில் போய் யுத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்போ எல்லாமே ரிமோட்லேயே எல்லாமே அவங்க செய்து முடிக்கிறாங்க. அதனால் என்ன செய்யறாங்கன்னா அது ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அணுக்குண்டு அந்த மாதிரி அந்த கதிர்வீச்சுகளை கொண்டு மனுஷனை புருஷர்களை அந்த உயிரணுக்கள் பூரா கொண்டுருவாங்க. அப்போ ஜனங்கள் செத்து போயாச்சுன்னு என்ன செய்யும், அந்த பட்டணம் இவங்க கைகள் வசம் ஆயிரும். இந்த காலத்தில் நவீன காலத்தில் அப்படி ஆகிப்போச்சு. ஆனாலும் தேவன் அவர் தான் அவர் யுத்தம் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. எல்லாமே ஆண்டவருடைய கருத்தில் தான் இருக்குது இப்போ உள்ள காலத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க கோட்டை வாசல்லேருந்து வெளியே வந்து சமாதானம்னா சமாதானம் இருங்க, இல்லைன்னா யுத்தம் செய்யணும். நினைச்சணும் கோட்டையை சுற்றி முற்றுகை போட்டு புருஷர் எல்லாரையும் பட்டை கருக்கினால் வெட்டி, புருஷர்கள் எல்லாத்தையுமே பட்டை கருக்கினால் கொண்டு போட சொல்கிறாரு. இஸ்திரிகளையும் குழந்தைகளையும் மிருகஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் கொள்ளையிட்டு உன் தேவனாய கர்த்தரை ஒப்பு கொடுத்த சத்துக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாய. பார்த்தீங்களா, புருஷரை பூரா கொண்டு இஸ்திரிகளையும் அங்கே மிருகஜீவன்களையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ யார் அவங்க அதிபதி தலைவன் வீட்டு தலைவன் அவன் புருஷன் சண்டைக்கு போகிறாங்களோ அவங்கள தான் கொல்லுங்க, இஸ்திரிகளை கொல்ல மாட்டாங்க. பொதுமக்கள் இருக்க ஜனத்தில் குண்டு போடக்கூடாது, சட்ட பிரகாரம் தப்பு. அவங்க மக்கள் வசிக்கிற இடத்துல பண்ணக்கூடாது. ஆனாலும் அவங்களுடைய எதிராளி அங்கே இருக்கிறான்னா அவங்கள மட்டும்தான் இது பண்ணணும்னு சொல்லி பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். போகிற அவங்கள பிடிச்சிட்டு அவங்க கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக. இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களாமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற பட்டணங்களும் இப்படியே செய்வாங்க. உனக்கு பக்கத்தில் உள்ள பட்டத்தில் இல்லை, தூரத்தில் இருந்த பக்கத்தில் இங்கேருந்து நம்ம நாடு கடந்து குண்டை போய் போடுவாங்க. அந்த நாடு அவனுக்கு செய்தி கொடுக்காட்ட அதே மாதிரி உள்ள காரியம் தான். என்னென்னா இந்த ஜாதிகள் சேர்ந்த பட்டணங்களை இராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்கள் இப்படியே செய்வாயாக. இப்படியே வெகு தூர ஜனத்தில் அப்படி சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்குற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபியூசியர் இத்தனை ராஜாக்களை உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். என்னென்னா ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் பட்டணங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடே வைக்காமல். பார்த்தீங்களா, சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடு வைக்காமல்னு சொல்கிறார். பழைய அந்த பட்டணத்தில் அங்கே குழந்தைகள் அந்த அந்த இஸ்திரிகளை கொல்லக்கூடாது, மிருகஜீவங்களை கொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரமாக கொடுக்குற எய்த்தியர் அவங்க பூரா அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால அஞ்ஞானமாக இருக்கிறதுனால அவங்கள கொண்டு போட்டு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஆண்டவர் அவ்வளவு முதல்ல இருந்தார். ஆனாலும் ஒரு செய்தி கொடுக்கறனால அவரே மாம்சத்தில் வந்ததுனால இறக்கம், கிரேஸு, இறக்கம், சமாதானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படி இருந்திருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறார், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஜனங்களின் பட்டங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ளது ஒன்று உயிரோடு வைக்காமல்
அவர்களை உன் தேவனாய கர்த்தர் உன் கட்டளைப்படியே சங்காரம் பண்ண கடவா. இவன் சங்காரம் பண்ணுறதில்ல, உன் தேவனாயுடைய கர்த்தருடைய சித்தம். அவன் சித்தத்தை செய்வதற்கு இவன் டூல்ஸாக தான் இருக்கிறான். ஆண்டவருக்கு அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலிருந்து கக்கி போட்டது. அங்கே பாவம் பெருகினால அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டதுங்க மாதிரி ஆண்டவரே அவங்கள என்ன செய்யணும்னா கொல்ல சொல்லிட்டார். அவள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவப்பிழையும் கண்களின்படியே நீ செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யலாம் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவருக்கு அவங்களுக்கு மேலே யான் பிடிக்கலை, அவர் இறக்கமுள்ளவர் தானே. இத்தனை ஜாதிகளை யாருக்கு பிடிக்கலைன்னா அவங்க அருவருப்பான காரியங்கள் செய்கிறார். எப்படின்னா, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்படியே நீங்கள் செய்ய உங்களுக்கு கற்றுக்கூடாமல், அவங்க செய்த அருவருப்பும்படி நீங்கள் செய்யக்கூடாது. அவங்க செய்கிற காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அது அருவருக்கப்பட்ட காரியம். அதனால் தேவர்களை அழித்துப்படுகிறார், தேவன் அவரை அழித்துப்படுகிறார். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அவங்க செய்கிற அருவருப்பான காரியங்கள் நீ செய்யக்கூடாதுனால உன் சத்துருக்களை எல்லாமே என்ன செய்யணும்னா வெட்டி போடுங்கள்னு சொல்கிறார். நீ ஒரு பட்டணத்து மேல் யுத்தம் பண்ண அது பிடிக்க அநேக நாள் முற்றுகை போடும் போது நீ கோடாரிய ஒங்கிய மரங்களை வெட்ட சேதம் பண்ணாயாக. பார்த்தீங்களா, பண்ணாயனா கட்டளை மாதிரி அது சொல்லிட்ட. நீ ஒரு பட்டணத்தை பிடிக்கும் பொழுது என்ன செய்யணும்னா அநேக நாள் முற்றுகை போட்டிருக்கும் போது, அநேக நாள் அந்த கோட்டைச்சுவரை சுற்றி முற்றுகை போட்டிருக்கும் போது, அந்த எதிராளியை அந்த ஜனங்களை அழிக்கும் பொழுது நீ முற்றுகை போட்டிருக்கும் போது உன் கோடாரிய ஒங்கி மரங்களை வெட்ட சேதம் பண்ணாயாக. மரங்களை வெட்டி சேதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அதில் ஒரு கண்டிப்புன்னு சொல்கிறார். எப்படின்னா, அவைகள் கனியை நீ புசிக்கலாம், அவற்றினுடைய கனியை நீ புசிக்கலாம். அந்த மரத்தினுடைய கனி, மரம் வளர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும், அந்த வருஷத்தில் உள்ள கனியை அது கொடுக்கணும். அந்த மரத்தினுடைய கனி அதை நீ புசிக்கலாம். ஆகையால் உனக்கு கொத்தளங்களை உதவும் அவைகளை வெட்டாயாக. கொத்தளத்துக்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. நீ அந்த மரம் எனக்கு கம்பு வேணும், அந்த கொத்தளம் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த கனி கொடுக்குற மரத்தை நீ என்ன செய்ய வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள். பார்த்தீங்களா, உனக்கு சாப்பாட்டுக்கானவைகள், உன்னுடைய ஜீவன் வளர்வதற்கு அந்த மர பழங்கள், மரத்தில் வர்ற பழங்கள் உனக்கு எல்லாமே யூஸ் ஆகும். நீ அது கம்பு வேணும், கொத்தளங்கள் கட்ட வேணும்னு சொல்லிட்டு அதை அழிக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்படியே கண்டிப்புன்னு சொல்கிறார். ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் எல்லாமே நீதியாக அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். நம்ம அதை மட்டும்தான் புரியணும். வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனுக்கானவைகள், புசிக்கிறேற்ற கனி கொடாத மரம் என்று அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டளித்து உன்னோட யுத்தம் பண்ணுகிற பட்டங்களை பிடிக்கும் மட்டும் அதுக்கு எதிராக கொத்தளங்களை போடலாம். அந்த மரம் ஒன்றுக்கும் யூஸ் இல்லாத மரம், இது வெறுமனை விருதாவாக வளர்ந்துருக்கு, அந்த மரத்தை ஆனால் நீ வெட்டு, அதை கொத்தளங்களை போட்டுக்க, உனக்கு மிலிட்ரிக்கு கொத்தளங்கள் போட்டுக்க அப்படின்னு சொல்கிறார். வெட்டளித்து உன்னோட யுத்தம் பண்ணுகிற பட்டணத்தை பிடிக்கப்படும் அது எதிராக கொத்தளங்களை போடலாம். அந்த மரத்தின் கப்பங்களை நீ எல்லாம் யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எல்லாமே சொல்கிறார். யுத்தம் இன்னும் நடக்கலை, அவங்க ஒன்றும் பிடிக்கலை, ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் தேவன் முன்னறிவின்படி தேவன், நம்முடைய தேவன் எப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே நடக்க ஒரு காரியத்தை அவருக்கு தெளிவாக தெரியும். அவருக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது அவர் எப்படி நடக்க போகுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நடப்பதை நீ அறியாயேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவனுக்கு முன்னறிவின்படி தெரியும் இப்படிலாம் வரும். அப்போ அப்படிலாம் என்னென்னா அது உண்மையான காரியங்கள். தேவன் சொன்னீங்கன்னா மாற்றமே இல்லை. ஏன்னா அவர் தான் சதாகாலம் ஜீவித்து அரசாளுகிறவர். மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். மனுஷன் மூச்சு விடுறவங்க கொண்டு தெரியும். எல்லாமே தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால் யுத்தத்தில் நீ இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எளிய முறையில் நம்மளுக்கு அந்த உபாகத்தை எழுதி தந்திருக்கிறார். இதோடு அந்த 20 வசனங்கள் முடிஞ்சது. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. நீர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. யுத்தம் செய்து ஆண்டவரே பிசாசை ஜெயித்தீர் ஆண்டவரே. எங்கள் மனதில் உள்ள சாத்தானுடைய எண்ணங்கள், அந்தகார கிரியைகளை, உலகத்தின் ஆவிகளையும் நீர் ஆண்டவரே இதயத்திலே உருகிற அந்த சாத்தானுடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே ஆணியற்றி மகிமையாய் வெற்றி சிறந்து எங்களோடு வாசம் பண்ணுவதற்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போய் தள்ள வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உடலுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, நீடிய வாழ்வை கட்டளிடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உலகத்தில் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே.
உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.